தூக்கி விட்டுவோம். தம்பிடே முன்னால யாரும் தூங்காதீங்கடா, தயவு செய்து தூங்காதீங்க. கண்டுக்கார மோசமான ஆளு நேற்று ராத்திரி 3 பேர் குஞ்சு கடிச்சுட்டான். நெஞ்சு கடிச்சாரு. நீ குஞ்சு கடிச்சிட்டோன்னு அந்த பையன் கையை முடி வைக்கிறா, ஏற கைய அசாத கையை முடி வைக்கிறான். ஐயோ அப்பா பொண்ணு பொண்ணு அங்கப்பா பொண்ணு வந்துக்கிறா. பொண்ணு 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 விட்டாச்சு, பஸ் ஸ்டாண்ட்ல விட்டாச்சு. 1500 ரூபாய்க்கு பதில் விட்டாச்சு. என்னடா அடி மமிட்டு முஞ்சிக்கு மஞ்சள பூசி மினுக்கிற பொண்ணு தாயமெல்லாம் எடுத்து போட்டு சிங்கார கண்ணு. அட மஞ்சளுக்கு பொண்ணு. அட ஒரு சாயில பொண்ணு. சாயில புரியுதா? ஐயா என்னடா போய் சாயல பொண்ணுன்ற மமிட்டி மூஞ்சிக்கு மஞ்சள பூசி மினுக்கிற பொண்ணு சாயமெல்லாம் வெளுத்து போட்டு சிங்கார கண்ணு. மஞ்சளுக்கு பொண்ணு. ஒரு சாயில பொண்ணு. இது கன்னடமா மலையாளமா தெலுங்கடா? இது தெரியாது. அடுத்த பாடு. சண்டை சுத்தாதடி தார பம்பாட்டம் சாயமெல்லாம் வெளுத்து போச்சு மாட்டு கொம்பாட்டம். அது தண்டை சாமராட்டம். ஐயா ஒரு சாயில பொண்ணு. டவுனு பஸ் போகுதடி காலியா, அடி டவுனு பஸ் போகுதடி காலியா, நம்ம சினிமா பார்க்க போகலாமா ஜாலியா? டவுசு போதியா? அட சும்மா போலாமா? பாரு அவன் இனிமே சொம்மா போலாமா அவனுக்கு பாட்டு பாடினா ஒன்றும் புரியல பாவம். அப்புறம் அவன் வந்து எழுத்தால சொன்ன சொல்றான், பூண்டு புளி மொளவு திருப்பத்தூர் இருப்பு சக்கு இருப்பு சூத்து இரும்பு சூத்து. பொது சூத்தா இது? யார் வேணாலும் அடி வேண்டிட்டாங்க. ஒரு பொண்ணு தானே, பொண்ணு மேலே பொண்ணு தானே கேட்கலாமா? கேட்டியா நானும் கேட்டு கம்மன் தான் போறான். நீங்க மட்டும் பாட்டு பாடுவீங்க, பொம்பளை நினைச்சா பாட மாட்டாளா? பாடுவியா? நாங்களே பாட்டு பாடுவிடா தம்பி. சரி பாடு பாப்போம். அடியே செல்ல மட்டும் சப்ப சூத்தி கேட்ட முறை கைது மூட்டை கேட்ட முறை கண்ணு வரைக்கும் அங்க போகுது. கண்ணி அங்க போகுது. மழைக்கு மலை மேல கண்ணு, ஆம்பளைக்கு எங்க கண்ணு படி. மதிக்க வேண்டும் நீ போகாத இடம் போல செல்படி. அதான் 5 மணிக்கெல்லாம் வாங்க நீ ஞாபகம் இந்த அந்த ராஜா சொல்லுவாங்க. அந்த பாட்டு அப்படி அப்படி கிடையாடா. ஆம்பாளையா மதிக்க வேணும் முறைப்படி இல்ல நான் லூசடி மெண்டலடி போங்கடா. ஆம்பாளையா மதிக்க வேணும் முறைப்படி நீ போகாத இடம் போன
பிள்ளையாடி செருப்பால் அடிச்சு நம்ம வாங்க. ஏய், உன் அக்கா இருப்பா, உன் தங்கச்சி இருப்பா, உன் பாப்பா இருப்பா. அங்க போய் சொல்ற கேவடைய பையா. யாரு அது சொல்ற ஸ்வீட்ல எழுதி கொடுத்துருப்போம். ஏன்? எல்லாம் மறந்துடுவாங்க இவங்க. இவங்களா மறக்க மாட்டாங்க. சரி வாங்க அப்பா. வணக்கம். நான் ஒரு பெரிய போட போ. ஐயோ போடுச்சா? ஏந்து ஓடு ஓடு வெடி வெடி ஏன்டா? வெடி போட போடு. வெடி நான் வெடி கிடையாது. விடுகதை. ஓ விடுகதையா? போடுச்சா? சரி விடு விடு. என்ன கொஞ்சம் பாரு மாமா. ஓய், என்ன கொஞ்சம் பாரு மாமா. என் மேல ஏறு மாமா. ஓய், எங்கடா? நீ வராதே மூணு அது நசி கொடுத்தா கிடையா? கீழே தள்ளு மாமா. கீழே தின்னு மாமா. இதான் வெடியா? ஆமாண்டா. மல்லியா போச்சு. ஆனா உனக்கு என்ன தெரியுமாடா? இது வந்து எனக்கும் தெரியல. அப்படி தெரியவில்லை என்று ஏன் கால் தந்திர பூந்து வந்த சம்மதமா? தெம்பா இல்ல உடம்பா இல்ல பயங்கராது மச்சான் கவுந்தரிஞ்சு போதாத சிமெண்ட் ரோடு ஓஹோ மூஞ்சி தேர்ந்துக்கணும் அப்புறம் அந்த ஆகல போகுது இப்படி அண்ணாந்து பூந்தா ஆகாயத்துண்டு தீர்த்த ஊத்துமா? ஆமா மச்சான் போட கம்மி ஆட்டு போய் அண்ணன்றான். இது ஒண்ணு எனக்கு ஒண்ணு தெரியல. வேணா நான் பதிலுக்கு விடுக்க போடுறேன். எடுத்து விட்டுறாரு உடால விட்டுருவோம் நானு. போறதா கல்யாணத்துக்கும் கோர்ட்டுக்கும் ஏன் மாடு ஓட்டி போல சொல்லு பாக்கும். உனக்கு விருந்தகா தேவை கிடையாது. நீங்க பட்டு விடுங்க நீங்களே விடுங்க. நான் பட்டு விடுங்க நானே வடிக்கிறேன். எனக்கு நொங்கு பாத்துருக்கியா? ஆமா நொங்கு விடுகாத நொங்குடா. ஓ அண்ணாந்து பாக்குறோம். அண்ணா இங்க பாக்குறியா? என்ன பாரு மாமா. மேல ஏறு மாமா. மரத்துல ஏறுறோம். கீழே தள்ளு மாமா. தள்ளு மாமா. தீர திங்க மாமா. அட கடவுளே அப்படியே நினைச்சிருந்தானே. சொல்லலாம் தான் நினைச்சேன். பணம் நொங்கா? நான் தென்னி நொங்கா. சரி நான் போய் மூத்திரம் ஏன் வெடி வெடிங்களா? கல்யாணத்துக்கும் கோர்ட்டுக்கும் ஏன் மாடு ஓட்டி போல தெரியுமா? கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். மாட்டு ஓட்டி போனா பயிர் மேய்ஞ்சிடும். கோர்ட்டு பூரா வக்கீல். மாட்டு ஓட்டி போனா வக்கீல் தின்னுடும். அதனாலதான் 2 இடத்துக்கு மாடு ஓட்டாதுக்கிறான். இம்மா புத்திசாலியோடு இம்மா அறிவோடு பேசுறியே. நைட்டு வந்த உடனே இந்த ஊரில் என்ன சாப்பிட்டியோ? வகுத்துக்கு பீஸ் தின்ட்டு வந்தேன். சாப்பாடு அம்மா ஒரு மாப்பிள்ள சாப்பாடு அருமையான சாப்பாடு. ஆட்டக்காரனுக்கு அப்படி இப்படி ஆகி போட்டா ஒரு கல்லுல சிரிக்க வச்சிருவான்னு தமிழ் மாஸ்டர் இட்டு வந்து கல்யாணத்துக்கு ஆகிற மாதிரி ஆகி போட்டாங்க. ஆட்டக்காரன் மட்டுமா சாப்பிட்டோம். இந்த ஊருக்கு எந்தெந்த வெளியூர்ல இருந்து வந்தாங்களோ எல்லாமே சிறப்பான சாப்பாடு. ஆமா 2 வடை வை 2 அப்பளம் வை தின்றாங்க. குட்டி சோறா போடுவேன். மன மேல 2 அப்பளம் வாங்குறேன் வாங்க வேண்டாம். வேண்டாம். ஆமா வணக்கம். வணக்கம். என்ன ஊர் இதா? இது வந்து பாண்டிச்சேரி பக்கம் மருகிடுப்பட்டு. என்ன ஊரா? அப்படி கையில முண்டை காரப்பட்டு. ஆமா காரப்பட்டு நகரத்திலேயே எதற்காக இவ்வளவு கூட்டம்? எதற்கு இவ்வளவு கூட்டம்? அம்மனுக்காக அபிஷேக ஆராதனை செய்து திருவிழாவை பெருவிழா கொண்டாடி 2 இரவு நாடகம். 2 இரவு ஆரம்பிக்கிறார்கள். ஆமா முதல் இரவு. ஆமா அதனால அனைவருக்கும் ஒரு நாட்டு அமை ஒரு பொதுமக்கள் கவுன்சிலர் தலைவர் வருத்தப்பட வாலிபர் சங்கம். வருத்தப்பட வாலிபர் சங்கம். ஆமா பின்ன இவங்கெல்லாம் என்ன வருத்தம் கிடக்குது? கட்டணம் உடுப்பூசல் வருத்தமாகுதா? ஆமா இவங்க அம்மா கொடுப்பாங்க விஷத்தை தான் கொடுப்பாங்க. 4 லட்சம் கடன் ஆகுதுன்னு விஷமாக்குதா? இப்ப முடி வெட்டுறானு பாரு சுத்தி மல்லாட்டாயிரம் மாதிரி ஆஞ்சிடுறானுவன். தேவதி அங்க மட்டும் 4 மயிரை விட்டுறான்.
அவங்க அப்பா கூப்பிடுவாங்க, ஏன்டா பையன் இப்படியே சுத்தி கிடக்குறிய, எங்கன்னா கொல்லி பக்கம் போனேன். அப்ப இவன் என்ன பண்ணுவான், இப்படி மயிரை ஈர்த்து விட்டு புண்ணு ஊதுவான். நீ சொல்லத்து பூரா என் மயிருக்கு சமானம் அப்படின்னு அவன் அப்பங்கிட்டே ஊதி காட்டி போடுவான். நல்ல பிள்ளை. ஆமா, அனைவருக்கும் உங்களுக்கும் என்னை போல சிகாமணிகள் அனைவருக்கும் ஆமா இந்த சின்ன சிறுவன் இறந்தான வணக்கம். வணக்கம் வணக்கம். நன்றி. நம்மள பெற்றோர் மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். அமர்ந்ததற்கு சபைக்கு முன்பாக வந்தனே. ஆமா, நான் யாரம்மா, யாரு, பேர் என்ன, என் ஊர் என்ன, மொழி விளக்கம். ஆமா, என்னோட நாடு முட்டத்தூர் 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 எப்படி முட்டத்தூர் முட்டத்தூர் நகர் எங்களுடைய நாடு. ஆமா, உண்மைதான். என்னோட கணவர் பெயர் சந்திரசேகர் நயினார். சந்திரசேகர் நயினார். ஆமா, என்னோட பெயர் மரிதேவி. மரிதேவி எப்படா பேர் பொருத்தமா, அருமையா இருக்கு. நாடு பொருத்தமா, எப்படி எந்த குறையும் இல்ல. ஒரே ஒரு மனக்குறை என்ன சொல்லிட்டா சொல்லு. ஒரியா மனக்குறையிலே வந்து இன்னும் மந்திரி
இந்த நாடு இருந்து என்ன புண்ணியம், அப்படியே. இந்த நகரம் இருந்து என்ன புண்ணியம், இந்த சொத்து தொகை இருந்து என்ன புண்ணியம், ஆமா இந்த பணங்காசு இருந்து என்ன புண்ணியம். ஒன்னும் புண்ணியம் கிடையாது. நமக்கு ஒரு புண்ணியமும் கிடையாது. படிச்சு என்னதான் புண்ணியத்தை வாரி கடையில போய் கேட்டுட்டு தான் கிடக்கலாம். நான் என்னன்றேன், எதா இருந்தாலும் பதியானவர் பாரு, அவர் எதா இருந்தாலும் ஒரு ஐடியா சொல்லுவாரு. அவர் எப்படி இருக்கிறாரோ மனக்குறையோடு. அம்மாவுக்கு கொஞ்சம் நஞ்சு இடம் இல்லடா. பாவம் ஏராளமான இந்த முட்டத்தூர் எல்லாம் கணக்கில்லாத நிலமலம். 1000 1000 ஏக்கரு, 2000 ஏக்கரு, 5000 ஏக்கரு. அம்மா வந்து இந்த முட்டத்தூர் எல்லாம் சொத்து மேல சொத்து, மாடு மேல மாடு. தெரியாது உனக்கு. அந்த மாதிரி ஆடுற அம்மா 5 சென்ட் இருந்தா அவனுக்கு கையால பிடிக்க முடியாது. போ அல்ல வேலை பாரு, இருக்கிற சொத்தே போறோம். வச்சு நாங்க போயிச்சுக்கோ. ஆளா மரத்துக்கு ஊடு கட்டும் போதே மரத்தும் இருக்குது. ஏம்பா அவன் கடையில நான் பேசுகிறேன். அப்புறம் கூப்பிட்டு எங்க வீட்டுக்கு வர்றேன். என்ன உட்கார? வணக்கம் வணக்கம் ஐயா. ஆமா மாடு இருங்க ஒண்ணு நான் அவனு சொன்னீங்க. சரி பரவாயில்லை. என்னாச்சு? ஓ என்ன ஆச்சு? கூலி ஆளு போக 13 மூட்டை ஆச்சு. என்ன பயிர் ரெடி பண்ணி அவன்கிட்ட குத்திக்கு ஓட்டுறேன். பரவாயில்லை. என்ன சத்தம்? டயர் வண்டிக்கு 350 ரூபா, டிப்பருக்கு 650 ரூபா சத்தம். என்ன மணல் ஓட்டுறியா? எருவா எம்சன் அடிக்கிறான். சந்தோஷம். உன்னுடைய மனைவி? யார் மனைவி? என்னுடைய காதலி வந்து. என்னுடைய மனைவி. சரி ஆமா. உன் காதலி எப்படி? ஐயோ தப்பா நினைக்காதீங்க. நீ போய் யாரை கூப்பிட்டு வர சொன்ன? என் மனைவி மருதேவி. உன் பொண்டாட்டி நான் போய் கூப்பிடலாமா? அதனால என் பொண்டாட்டியை விட்டு உன் பொண்டாட்டி கூப்பிட்டு வந்துட்டேங்க. ஓ என் கணவர் என்ன தெரிவித்தார்? அவரு தெரு வித்துட்டு நீ போய் தோட்டத்தை வித்துட்டு வா. யாரா அழுவுற? இருந்தா ஒரு ஊர் உலகத்துல ஆம்பளையானே கிடைக்கலையா? அவன் மூஞ்ச பாரு. அவருக்கு என்ன எதுவுமே துரு பூச்சி கம்பியாட்டம் வச்சுக்கிறான் மூஞ்ச. புள்ளா மாத்து போறல ஆண்ட பாத்துக்கிறியா? பார்த்ததில்ல. பாக்கல என்ன பாத்து? ஓடி வாத்தா மருதேவி சொல்லடா. தாக்க அறுத்து கொட்டுக்கிற ஏன் மனைவி என்ன கூப்பிட முடியாதா? உட்காருப்பா. பைபாஸ் ரோட்ல பருவ பொண்டாட்டியா? ஆமாடா. ஒரே பொண்டாட்டியா? ஒரே மனைவியா? அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லாரி போடி. நீ சொல்லி அப்படியா? ஓ யாரு கேட்பது? 800 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரோம். போயா
ஒன்று மீசா இருக்குமா? போனதும் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. சரி விடு. அப்புறம் இல்லை ஒன்றும் இல்லை, இன்னும் ஒன்றும் இல்லை. அடா சோப்பு வாங்கிட்டு கல்யாணம் பண்ணுதா சாமி? ஏன் பாரத்தை விடுதபடியால் பாரத்தை விடுதபடியால் பாருள்ளவரை நீருள்ளவரை கடல் நீருள்ளவரை ராயன் பேருள்ளவரை ராயன் பேருள்ளவரை என்னோடு இனி பிரியாமல் சந்தோஷமாய் வாழ்ந்து பார்த்த மனுஷனா தெரியல. புது வீட்டுக்கு மேலே வச்ச மாதிரி இருக்குது. ஆண்டவா என்ன வாழ்த்து வரவழைத்து மிக்க நன்றி. சரி கட்ட வரத்தும் கிடையாது. கேளுமா முடியாங்க. வாழ்த்து வளர்த்த மிக்க நன்றி. சரி இப்பேற்பட்ட சபைக்கு முன்பாக என் அழைத்த காரணம் தெரிவிக்கிறேன். தெரிவிக்க வேண்டும். முட்டத்தூர் எல்லையிலே ஆட்டுக்கு பக்கத்துல 1000 ஏக்கர் அந்த 1000 ஏக்கர் நிலத்துல உங்களுக்கு மட்டும் முதலாக நம்முடைய நிலத்திலே விதை விட்டு விடுகிறது. நாட்டு குடும்பம் முடிங்கிறாங்க, ஓட்டிங்கிறாங்க, நட்டுங்கிறாங்க, பத்திங்கிறாங்க, அடுத்தது அடுத்துக்கிற வயல். ஆமா அதே போலவே கம்பு விளைச்சது இருக்கு. ஆமா அது வந்து அது போல கேழ்வரகு நட்டுதான் இருக்குது, கருத்து அப்படிதான் இருக்குது. அதே போலவே எல்லாம் இப்படியே ஒன்றாக ஆமா செய்து கொண்டிருக்கிறோம். அப்படியெல்லாம் அன்று முதல் இன்று வரையில் ஆமா நம் ஊர் காரணி மக்கள் நன்மையோடு ஆமா செய்து வந்தார்கள். ஆனால் இன்றைய தினத்தில் காலனி மக்கள் வேலைக்கு வந்த அறகுறையாகுது. நட்டு நடுவு நட்டு முடியாக்குது, குறையுது. ஆமா புடல நாத்து அப்படியே குறையாது, அறுத்த அறுப்பு அப்படியே குறையாது. ஆனா ஓட்டு குறையாது. இந்த காலனி மக்கள் வரேன்னு சொல்லிட்டு போனது இன்னும் வரல. என்ன காரணம் தெரியல. யாருன்னா காலனி மக்கள் சொல்றது தப்பா நினைச்சுக்காரு. ஆமா ஏன்னா அந்த மக்களுக்கு நம்ம என்ன குறை வச்சோம்? ஒரு மூட்டை கேட்டா 2 மூட்டை கொடுக்குறோம். ஆனா அந்த மக்கள் இன்னும் வரல. மூளையை குறைச்சனா குறைபட அளந்தவங்க அத்தனையுமே ஆமா அவங்க நினைச்சபடி அதை தாண்டி ஆமா அளவுக்கு மீறி கொடுத்தோம். அப்படியாவது கொடுத்தோம்.
நமக்கு வேலைக்கு வர மாட்டவங்க. இன்னும் வட்டி காய்ச்சி கட்டல நம்ம. ஆமா தான் வரும். ஆமா உண்மைதான். தானே அப்படியெல்லாம் இருக்க அரைமுறை இருக்குது. ஆனால் இன்னைக்கு இது வரைக்கும் வரலையே, என்ன காரணம் தெரியல. அதனால நாம என்னன்றோம், இன்னைக்கு இன்னும் 1 மணி நேரம் பார்ப்போம். சரி அப்படி வரலனா நாமளே காலைக்கு போய் ஏன்னா வேலைக்கு வரல அப்படின்னு கேட்டு பார்ப்போம். அப்படி நம்ம யாரு தயவுல இந்த ஊர்ல இருக்குது, யாரு இந்த வேலை கொடுக்குறது, யாரு சாப்பாடு சாப்பிடுறது, உங்க அம்மாலையும் போட்டுக்கிட்டு ஒன்னும் இல்லைங்க. அவனு கேட்கறான். ஆமா நமக்கு படியாளாக வளர்ச்சிருக்கோங்க. அவனுக்கு நிறைய வரலையே. படியாளு வேலை செய்யறது அம்மா திமுரு இருந்தா நம்மளுக்கு 1000 ஏக்கர் நிலம், நம்மளுக்கு அம்மா திமுரு இருக்கும். நம்ம கையில ஆள் இருக்கும் போது படியாளர் இருந்தா அவன் அனுப்பிட ஃபர்ஸ்ட். நாங்க சொல்றது கரெக்ட். படியாளர் அனுப்பி வரைக்கும் ஆள் வரல சொன்னாங்க. ஆமா ஏமா என்ன காரணம் தெரியல, அது வர சொன்ன ஆள் வரல. என்ன போய் பார்த்தா எதுக்கு நான் போய் முன்ன பாக்குறேன். அதான் ஓட்டு வேலை சொல்லுவியா, அதே போலவே இன்னி நாள்ல நான் தான் கணக்கு புள்ள. நீ பாத்துறான் இவரு அதுதான் அந்த படி கணக்கு கணக்கு புள்ள. நான் தான் இவரு நிலத்துக்கு பூரா. ஆமா எத்தனை சிண்டு இருக்குது, எத்தனை சிண்ட பக்கத்து கொள்ளைக்கார ஓடுறோம். இவருக்கு எத்தனை சிண்டு இருக்குது பூரா எனக்கு தான் தெரியும். வரவு செலவு நான் தான் பாக்குறேன். கணக்கு தான் தெரியும். ஆமா எவ்வளவு மீதி நாத்து எவ்வளவு கடை வச்சுக்கிறாங்க. நாத்து விட்டு வாங்கின காசு இன்னும் கொடுக்காத இந்த மருந்து கடைக்காரன் சண்டைக்கு வரும். ஆமா இதெல்லாம் எப்ப போய் கொடுக்குறதுன்னு தெரியல. வாங்கி ஆமா சரி போ, நீ போ, நான் கூட்டு வரேன் போ. எப்படியாக அதோ நைனாராகப்பட்டவர் காலனி மக்கள் இன்னும் வேலைக்கு வரவில்லையே அப்படி என்று தெரிவிக்கிற போது அது காலனி மக்கள்
மக்கள் மென்மக்களே சங்கு குத்தாது என்பதரும் மகாபிரபு இந்த பெரிய சம்பந்தம் நான் ஆட்டாளவர்கள் எனக்காக 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறேன். ஐயா முந்தி நாயகானே முந்தி நாயகானே ஐயா முக்கண்ண தன்மகானே ஐயா தந்தானுக்கு வேடிக்கை பார்த்தா எதை எப்படி புரியும் தெரியுது இல்லையா? கும்பிடு வருது சாமி கும்பிட வருது சாமி எல்லாத்துக்கும் கும்பிடுத சாமி கும்பிடுத சாமி இருக்கட்டும் நீ எது கும்பிடுற எனக்கு தான் தெரியும். வாக்கி வச்சு காட்சி கொடுக்கணும் கும்பிடுறான். மென்னுடோ மென்னு சின்னாண்டா சுனியாண்ட என் பேச்சார் பேச்சு அதான் தெரிஞ்சுக்காத செத்த மாட்டு கறி தின்ற அம்மா உனக்கு நாக்கு திரும்புமா? செத்த மாட்டு கறி திங்குது சாமி. நீ சாமி எங்க வீட்டுக்கு பின்னால சாமி உன் பொண்டாட்டி விட்டு தெரியாத வந்து வாங்கிட்டு போ சாமி. பொண்டாட்டி விட்டு சாமி தெரியாத வந்து என் வீட்டுக்கு பின்னால என் பொண்டாட்டிட்டு வாங்கிட்டு போ சாமி உன் பொண்டாட்டி கறி. ஆடா எங்க மாமியா ஒரு நாள் வந்திருந்தது. அது மாட்டுக்கு என்ன விரும்பி தின்னுவோம். சரி என் பொண்டாட்டி கையில ஒரு பேப்பர் ஒரு 200 ரூபாய் காசு கொடுத்தாச்சான். மாடி அந்த வீரன் தோட்டி இருப்பான். ஆமா அவன் போய் என் பேர் சொல்லு 2 கிலோ கறி கொடுத்தான்னு அப்படின்னா நீனும் இன்னும் 200 ரூபாய் கேக்குறேன். சமயம் அதுக்கு முன்ன கறி எடுத்து அதுக்கு முன்ன கறி எடுத்து 55,000 மாடு அப்படியே தூக்கி கொடுக்குறேன் உனக்கு. அதான் அதை புரட்டி தின்னுட்டு காசு கேக்குறேன். 55,000 மாடு கொடுத்த. ஆமா ஆனா அந்த குண்டி கோடு அந்த குளக்கா அந்த தொறுப்பு எல்லாம் வந்து வாங்கிட்டு போல சாமி. ஆமா வாங்கிட்டோம் தொறுப்பு. அப்புறம் அந்த காசு எப்போ என்ன மயிறு கொடுக்கும் என்ன மயிறு என் வீட்டுல மாடு தூக்கிட்டு என்ன குண்டிக்க குளம் காய்ச்சிக்க அத நீ நாதான் சாமி நாங்க பாரு நாங்க அதுக்குன்னே சாப்பிடறதுக்குன்னே பிறந்திருக்கோம். ஆமா நீ ஏன் சாமி தெரியாது நீங்க சாப்பிடறதோடு எங்களுக்கு வேற அந்த கறி சாப்பிட மாட்டேங்குதுதான். இவ்வளவு சாப்பிடுறாங்க நம்மளுக்கு சாப்பிட மாட்டேங்குது கறி. என்னைக்கு எண்ணெயில வரக ஆரம்பிச்சானோ நம்ம ஆளு போய் அங்க நின்னானோ அந்த கடைக்கிட்ட அதுக்கு முன்னே ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே தெரியா பார்சல் பண்ணிட்டு போனோம். ஆமா இப்ப டேரக்டா கடைக்கிட்டே நின்னுக்கிறான். 150 கறி போடு. உங்களால தான் அந்த கறி வேலையா இருந்துச்சு. ஆமா உண்மைதான் சாமி. 40 ரூபாய்க்கு கேட்க ஆள் இல்ல கடை சாமி. கும்பிடுதாய கும்பிடுறேன் சாமி. சாமி வணக்கம் சாமி. வாங்க சாமி. வணக்கம் சாமி. சுனியாண்டா வணக்கம் பரவாயில்ல நடுமையா கொஞ்சம் கூட மரியாதை மத்து மரியாதை நீ பாட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசலாம். சுனியாண்டா கொஞ்சம் நினைச்சு பாடுறா மேல் வரப்பு கீழ் வரப்பு நினைச்சு பாடுறா நினைக்குதோ சாமி. மேல் வரப்பு அம்மா தலை தார வந்துடும். கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாத யாருக்கிட்ட பேசுறா? முந்தானத்து வந்து 3 மரங்க என் பொண்டாடிட்டு நொய் வாங்கிட்டு போச்சு. என்னிட்ட ஒரு நொய் வாங்கிட்டு போச்சுன்னு சாமி. நொய் அடிச்சு எங்களுக்கு கஞ்சி காசு தெரியல நீ கஞ்சி காய்ச்சி கொடுன்னு சொல்லிச்சாமி உன் பொண்டாட்டி. உன் பொண்டாட்டி கொடுத்து அனுப்பிச்சு உன் பொண்டாட்டி சொன்னாலா என்னன்னு சாமி? உன் பொண்டாட்டி மோட்டர் கொண்டாடி வந்தா எதுக்கு சாமி? அதே படி வந்துச்சுல ஆடி மாசம் நாளைக்கு 18 நாளைக்கு ஒண்ணு இல்ல சாமின்னு சொல்லிச்சு. மோட்டர் கொண்டாடி வந்துச்சு. மோட்டர் கொண்டாடி எதுக்கு வந்துச்சு? காசு வாங்கினா கம்மி. நீ சொல்றது எனக்கு வேற. செலவுக்கு ஒண்ணு காசு சொல்லிச்சு கொடுத்தா காசு கேக்குறியா? நல்லாதான் வாங்கி வந்துச்சு. மோட்டர் கொண்டாடி தள்ளிட்டு வேண்டி வந்து கொடுத்தாரு. என்ன பணம் செலவுக்கு. ஓ செலவுக்கு காசு. செலவுக்கு பரண்டா ஓ சொன்னாண்டா சொல்றா பெரியண்ணா கும்பிடு வர சாமி.
கும்பிடுறேன் சாமி. நாமெல்லாம் யாரு காட்டை வித்து கல்லு குடிச்சாலும் கவண்டா அது ரெண்டா பொண்டாட ஒருத்தனும் ஒரு சிண்டு கூட வாங்காத வித்தியே குடிச்சிருக்கிறேன் இவன் அவனே சொல்லிட்டு இருக்கிறாயா காட்டை வித்து கல்லு குடிச்சாலும் கவுண்டம் அந்த மேல வரைக்கும் ஒரு சிண்டு வாங்கல பாரு அம்மா. நீங்க 2 பேரும் கவுண்டன் சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. சொல்லிட்டு இருக்கு சாமி. ஆமா. அப்புறம் ஏன் சாமி கவுண்டன் ஓயால போட்டீங்க பறைய வைக்கணும். பொண்டாட்டி என்கிட்ட கொடுத்துன்னு நான் ரெடியா இருக்கு சாமி. என் பொண்டாட்டியா யார் சொல்லுங்க? என் பொண்டாட்டி வேணுமா சொல்லு. நாளைக்கு காலையில கொண்டு விட்டு வரேன். அந்த மாதிரி சொல்லுது சாமி. என் பொண்டாட்டி வேணுமா? அந்த மாதிரி சொல்லுதோ? என் பொண்டாட்டி மாவதான் சொல்லு. காலையில கொண்டு விட்டு வரேன். நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க வாய்க்க வரப்ப தண்ணி கொஞ்சம் உடச்சுட்டு போச்சு. அந்த கம்யூனிட்டி வந்து ஓயாடி போயாடி பாரு போல இவன் சொல்லுது நடு சபையில சொல்லி காட்டணும். ஏடா நான் பேர் சொல்லாரா எதா இருந்தாலும் நம்மளோட இருக்கு. நீ தான் பேசல என்ன பேசுனேன். நீ ரெடியா இருக்கிறேன். எப்ப கொண்டாந்து விடுமான்ற வாயால சொல்றதோடே தெரியும் சாமி. எவனும் ரெடியா தான் இருக்கிறான். பெரியண்ணா நான் அதுக்குதான் சொன்னேன். செத்து போன மாடு தம்பி தூக்கி கொடுத்தானே அந்த தோல் வித்தியாதான் ஒரு 5000 2000 தரேன்னு சொல்லி அது ஏன்னா கொடுக்காத வச்சிருக்கிறேன். என்னடா சாமி கறி எடுத்து கழிச்சிருச்சு. யாரு இந்த பராண்டா நான் தான் ஒரு தொட பீஸா 2 கொடுத்தேன். ஏன்னு சொல்றது நான் கூட போய் காசு கட்டல பங்க போறேன். உன் பொண்டாட்டி வறுத்து வச்சிருந்தால இது ஏன் கறின்னு கேட்டியா? அந்த கறி அந்த கறியா இருந்தாலும் நீ மட்டும் திண்டு போட்டா தண்ணி சரக்குற போட்டான்னு தெரியாது. அந்த கறி தின்னு போட்டேன். 200 ரூபா காசு கொடுத்து பொண்டாட்டிட்டு கறி வாங்கிட்டு வான்னு சொன்னா ஆமா அவன் கோழி கறி தான் வாங்கிட்டு வந்து வறுத்து வச்சிருக்கணும். அவன் வெள்ளாட்டு கறி 800 ரூபா 900 ரூபா விற்குது. நீ இந்த மாதிரி அந்த கறி கூட பங்கு கொடுத்தாங்க என் வீட்டுல. ஏன்டா கம்மி ஆட்டி போய் அப்புறம் நாளைக்கு ஒரு நேரத்துக்கு சொல்ல மாட்டேன். நம்ம தம்பி ஒரு பீஸ் கொடுத்தாங்க பாரு. நீ நான் தெரிஞ்சு ஏன்டா ஊர்ல சொல்லி காட்டுறேன். இன்னும் 2 அதெல்லாம் பண்ணிடலாம். தலைவிதில் அதெல்லாம் நினைச்சா பெரிய எலும்பு எடுத்து முடிவு கொடுக்குறோம். அப்ப செங்கக்குள்ள நல்லா இருந்தா சாமி உங்களுக்கு ஆட்சி வந்து கேக்குது. வாட்டில கடைக்காரனே அசந்து போறோம். எப்ப அந்த ஆட்டக்காரன் அப்ப 10 பெரிய எலும்பு வெட்டி அந்த கட்டுக்காரெல்லாம் எடுத்து போனீங்களா? என்ன கொல்லில் அது அப்படியே கிடக்குது எடுத்து போனீங்களா? என்ன ஆச்சு? ஒரு காலமா இப்ப கொடுக்கல. மூட்டை குறையுதுன்னு ஆச்சு. அதேதான் நீங்களே தூத்தி வாரி போட்டு போறீங்க. இப்பெல்லாம் கொடுக்கல சாமி. அதுக்கு முன்னே நாத்து கூட வந்தானோ காசு கேட்க மாட்டானோ. அண்டை கொத்த வந்தானோ காசு கேட்க கருநாள் வந்தாலும் வெள்ளி அரகம் வந்தானோ காசு கொடுக்க மாட்டாங்க. கழுத்துல 2 கட்டு 3 கட்டு விட்டு போடுவோம். இப்ப யாரு இவங்களை போய்த்துறான்? இல்ல யாரு உங்களுக்கு 100 நரத்த மிஷின் தான் இப்ப அரகத்த மிஷின் தான். தப்பா பேசாதாண்டா. சொல்லு பெரியண்ணா சொல்லு. சின்ன ஆண்டன்னு சொல்றான். சின்ன ஆண்டை பத்தியா வாய் பெரியார் அவனுக்கு அரை பேச்சு கறி சாப்பிட்டு நாக்கு தடுக்க போச்சு. பரப்பேச்சாரு பேச்சு ஏ பராண்டா நான்டா பராண்டா பறையனுக்கு ஆண்டோன்னு சொல்றான். வா அந்த பையன் ஒருத்தன் விட்டுருக்கிறான் பாரு. அதை வாயில திருப்பி விட்டுருவான். அவன் லைட்டை பாரு. எம்மா வாட்டமும் விடுறான் பாரு. உன் பொண்டாட்டி அந்த வர்த்தகரி கப்பலுக்கு அடிச்ச சாமி அதை கொடுத்து சாமி. அரிமாந்திரப்பா சத்தியமா அது என்ன வத்தல் கறியா? 2 பீஸ் கொடுத்து நாங்க போகும்போது உப்பு காலம் போட்டது. உப்பு காலம் அது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. சரி பின்ன சமாச்சாரம் இன்னும் வந்தா நானே சாமி இந்த முட்டத்தூர சாமி. ஆமா 10 தெருவைய தோல் கட்டிட்டு இருக்கிறா சாமி. மெராசு 10 தெரு தோல்ல கட்டி. மெராசு மெராசு. ஏன்டா அந்த தெரு வர மாட்டேங்குதா? மெராசு பாக்குறான். ஓ மெராசு வேலை வேலை. நான் அவ்வளவு நாணியமா பாக்குறேன்னு நான் ஒரு ஆள் மட்டும் தோல்ல கட்டி அதெல்லாம் காலையில் மக்கள் ஒன்னதான் தலைவரா வச்சுக்குது. ஆமா அரே சுனியாண்டதான் நல்லா சொல்லுது. எங்க ஊர்ல சின்ன ஆண்டுதான் சின்ன ஆண்டா 2500 ஓட்டு எங்க ஊர்ல. அதுல வெறும் 250 ஓட்டு தான் காலனி. ஆமா ஆனா நீ எங்க ஊர்ல காலனிக்கு தான் தலைவர். நாங்க என்ன வேணாலும் செய்து அப்ப சாமி. ஆமா சாமி அப்படி சாமி இந்த முட்டத்தூர் சாமி. என்னடா பாப்பம் இப்படி இது என்ன கடிக்குது சாமி. கவுல்ல வந்து உக்காந்துக்குது சாமி. அந்த மாடு அறுத்த கவுல் சாமி. தேவையான பாக்குற மாதிரியே இருக்குறாப்பா சாமி. அந்த மாதிரி சாமி முட்டத்தூர் சாமி. ஆமா இந்த தெருவு பூரா தோல்ல கட்டி சாமி. இன்னைக்கு கூட வந்தா இன்னும் சொல்லி என்ன ஆச்சுன்னு கேக்குறான் சாமி.
நீ என்ன சாமி சொல்லி நான் என்ன சொன்னேன்? ஆடி 18 மூடிட்டேன்னு. அப்படி தோல்ல கட்டி ஏத்துக்கிட்டு சாமி எங்க ஆண்டரைக்கு பாரு சாமி. ஆமா. அவங்க வீட்டு தான் ஐயா நாங்க படியால் அடிக்குதோம். ஓஹோ. சாமி எங்க ஆண்டு சந்திரசேகர் நாயுடு. சாமி. ஆமா. அவர் தான் சாமி இந்த ஊர்ல பெரிய பணக்காரர். சந்திரசேகர் நாயுடு பணக்காரர். சாமி. எங்க குடும்ப சாமி என் பொண்டாட்டி எனக்கு மொத்தம் 8 பொண்டாட்டில சாமி. எப்பாடி காலையில பெரிய ஆளாப்பா. என் பொண்டாட்டிக்கு அந்த தொரப்பு குடும்ப சாமி. தொரப்பு தான் சாமி நான் போடுவேன். உன் மூஞ்சி பார்த்து 8 பொண்ணு கொடுத்துறானு போறியா? சாமி இப்படி ஒன்னு கிளம்பிட்டு வந்துட்டியா? 8 பொண்டாட்டி சாமி. ஆமா. 8 பொண்டாட்டி சாமி. என் பங்காளி சாமி. என் பங்காளி 8 வீட்டுக்காரர் இருக்கா சார். 8 வீட்டுக்காரன் பங்காளி. ஆமா. 8 வீட்டுக்காரன் என் பங்காளி. ஆமா. நான் 8 பொண்டாட்டி கட்டினாலு. சொல்லு. இப்ப என்னடா பண்ண போற? நீ மண் நச்சுறாண்டு. இப்ப சாமி இந்த சந்திரசேகர் நாயுடு இருக்கிறாரு. ஆமா. அவரிடத்திலே நாங்க எல்லாம் அடிமை வேலை செய்து கொண்டிருக்கிறோம். கரெக்ட். அவங்க வீட்டுல அவர் இல்ல அப்படின்னா ஆமா நாங்க பழிக்க முடியாத இந்த பறையர்கள் அனைத்து பேர்கள். அது நியாயமா நீயே ஏத்துக்கிட்டா சரி. அந்த மகராசனே இல்லைன்னா இப்ப 150 இப்ப எப்படி ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் மல்லாட்ட போடுங்களாம். போனா ஆளு ஒரு செடி புடிங்கி போட்டு வரலாம். அவர் இல்லைன்னா சாமி ஆமா நாங்க பரமக்கள் பழிக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு அவங்க வீட்டுல நாங்க படியால் அடிக்கணும். ஆமா வந்திருக்கணும். ஆனா இனிமே அங்க வேலைக்கு போற மாதிரி இல்ல நம்ம அப்படி வந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு முட்டத்தூர்ல சாமி ஆமா இதோ செல்லியம்மன் கோயில் இருக்கின்றது. ஏன்னா என்னன்னு கேளு. என்ன? இந்த கவுண்டமாரெல்லாம் ஊர்ல கோயில கட்டி சாமி சாமி கும்பிடுறாங்க. ஆனா நம்ம காலனில கோயிலே கிடையாது. கோயிலே கிடையாது. அவங்க போய் வேடிக்கை பார்க்கறதா இருக்கு. நாம ஒரு கோயில கட்டி அதனால நாமளும் ஒரு கோயில கட்டி எப்படி செல்லியம்மன் சாமி ஏற்படுத்தி நாமளும் கோயில கட்டி நாமளும் வரி போட்டு நாமளும் ஒரு திருநா போட்டு நாமளும் திருநா 8 நாள் திருநா நடத்தணும். அவன் வந்து இங்க பாக்கட்டும் சாமி. 8 நாள் 10 நாள் திருநா நம்ம திருநா அவங்க வந்து பாக்கட்டும். நம்ம அவன் திருநா பாக்கறல. இந்த மாதிரி துண்டெல்லாம் வச்சிருந்தா எங்கடா திருநா நடத்த முடியும்? 10 வருஷம் ஆடாட்டு. இது எங்க பரம்பரை துண்டு. என் பொண்டாட்டி முந்து பாரு சாமி. கர்மா பெரிய மூத்திர கவுல அப்படியே. என் பொண்டாட்டி போடைய மேல இருந்துகிட்டே இருக்குது சாமி. என் பேர் என்ன தெரியுமா சாமி? என்னுடைய பேர் தான் அரசன் தோட்டி. சாமி எங்களை தொடக்கூடாதுன்றீங்களா சாமி? நீ ஏன்டா செய்யற? போய் புளிச்சாகணும். இப்ப நீ செத்துட்டா நாங்க தானே வந்து மோளம் அடிக்கணும். அதுக்கே நீ மாட்டு மேல பட்டு உள்ள வந்துட்டானா? அப்புறம் அங்க வந்து குழி வெட்டுறதில்ல வணக்கம். குழி வெட்டி கொஞ்சம் உள்ள போட்டு மாட்டி தள்ளுறோம். அதனாலதான் அப்ப அதுக்கு முன்னே 7 அடி வெட்டணும். இப்ப என்னன்றா 4.25 அடி தான் வெட்டுறான். உள்ளார போய் குறைஞ்சிக்குது. ஆமா உள்ள குறைஞ்சி அணுமுடிச்சு தூர்த்து விட்டுருக்க. அந்த மாதிரி சாமி தொடக்கூடாதுன்றீங்க சாமி. இது என்ன கோயில் சாமி? இது மாரியம்மன் கோயில். இந்த மாரியத்தா கோயில கொட்டுறது எங்க மனம். மாரியம்மன் 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 கோயில கொட்டுறது எங்க மனம். சாமி தின்னக்கூடாதா? சாமி தின்னக்கூடாதா? இங்க தொடக்கூடாதா? சாமி தின்னக்கூடாதா? ஒரு பாட்டு கட்டு வைக்கிறா. நீ நடாண்ட சாமி அந்த சுனியாண்ட ஓடிச்சு. அவன் மூட்டான். அந்த பராண்டா அவன் கொட்டி தள்ளுறான். பராண்டா அங்க இருக்குது. யாருன்னு உனக்கு தெரியலையாமா? யார் சாமி? ஒண்டியம்பாக்கம் போயிருந்தா தெரியும் உனக்கு. எனக்கு அங்க இல்ல. என் ஊரே என்னால தோல்ல கட்டி முடியல. அங்க இல்ல வேலை சாமி. எனக்கு ஒண்டியம்பாக்கத்துல போஸ்ட்மெண்ட் பண்றவாங்க. என்னடா அவஜா இங்க இல்ல வேலை சாமி. ரிட்டையர்மெண்ட் ஆகி இப்ப நம்மள போஸ்ட்மெண்ட் பண்ணுறான் சாமி. அப்படி இந்த முற்றத்தூளே இதோ எங்களுக்கும் ஒரு கோயிலை கட்டி ஒரு சாமி ஏற்படுத்தி நாங்க திருவிழா போடலாம் என்று எங்களுடைய மனப்பான்மை. இனிமேலுக்கு சந்திரசேகரனார் வீட்டுக்கு போவது கிடையாது. இந்த திருநாமூடிக்கு பார்த்தா நாங்க போறதா 10 நாள் ஆயிடு திருநாமூடி. அப்படி போறதா இருக்கிறோம். இன்னைக்கு காப்பு கட்டணும். சாமி ஏற்படுத்தணும். இன்னைக்கு சாமி ஏற்படுத்தி காப்பு கட்டி என் பொண்டாட்டி 8 பேருக்கு அவர் பூரா கூப்பிடணும். அது என்ன வாத்திரு? அது வாங்குறாங்க சாமி.
விதிக்கு மனிதன் உலகி விளையாட்டு பொம்மையாடா நீ நாட்டு பயத்தில் ஆடி பரவாய் தெளிவாய்வாடா இது மனிதன் வாய்வாடா விதிக்கு மனிதன் உலகி விளையாட்டு பொம்மையாடா பசித்தவரை பார்த்து சிரிக்கும் பாயும் மரமாடா இந்த பரமையாக வாழ்வதற்கு என்ன வழியடா வேறு வழி இல்லையடா இந்த பசித்தவரை பார்த்து சிரிக்கும் பாயும் மரமாடா பரமையாக வாழ்வதற்கு வழி இல்லையடா வேறு வழி இல்லையடா ஏலே வினை ஓட்டவா மயிலே வழி காட்டவா ஏலே வினை ஓட்டவா மயிலே வழி காட்டவா தமிழான தலைவா என்ன வாழாத வாய்த்தவா தமிழான தலைவா என்ன வாழாத வாய்த்தவா இதே நல்ல நேரத்தில் காரப்பட்டு கிராமத்தில் இதே ஊட்டனா காரப்பட்டு கிராமத்தில் வாசி வந்திருக்கூடிய ஆறுவது ஐயா மறைந்த மாமேதை அதை எம்ஜிஆர் இந்த தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சராக இருந்தார் எப்படியா தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் பட்டுக்கிட்டே ஜெயிச்சுட்டு அவர் ஒரு ஆள் தான் ஆமா அது ஆறுவது ஐயா அது எம்ஜிஆர் காலம் சென்று விட்டாரு பூக்குயில புண்ணி சத்தத்திலே உறங்குகிறார் அவர் பேர்னாலே அவரே மறந்தாலும் அவர் பேர் மறையக்கூடாது அப்படி என்று ஆறுவது அண்ணன் முருகன் அண்ணார் அவர்கள் அது 101 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார் அவள் குடும்பத்திலே 10 பால் போன பொங்கி ஒன்று உடுக்கு ஒரு மலை போல் அப்படி திருநாட்டு ஏற்பாடு வேணும் ஆமா இன்னைக்கு ஓட்டோட்டமா செல்வி என் மனைவி இருக்கிறான் ஆமா கருப்பாய் வீராய் அப்படின்னு எனக்கு எச்சு கொண்டாட்டி யாரு வரா கருப்பாய் வராளா வீராய் வராளா எவ்வளோ சீக்கிரம் கூட்டு அது கருப்பாய் கருப்பான் பேர் வச்சு என் பங்கம் போகுது ஏங்க நான் பெருவிட்டு அம்மா வந்திருக்கேன் நீயா அத்தை தான் சொல்லுத்தேன் எத்தான் சொல்லுத்தேன் அத்தை தான் சொல்லுத்தேன் என்ன பெங்களூர் போய் வந்தியா ஏங்க கைண்டர் கீண்டர் கவண்டர்னு கூட்டா கூப்பிடு இல்லை விட்டுரு ஆனா கைண்டருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல வந்த உடனே ஆமா நல்லாரு கைண்டர சாமி விட்டு புள்ளியாட்டா செவையா இருக்குது ஒரு பெரிய வீட்டுக்குள்ள வந்திருக்கு போன் நம்பர் வச்சுக்கிற என் நம்பர்லாம் வந்து நீ எனக்கு மிஸ் கால் விடு நீ பெரிய கால் தான் ஏன் கைண்டர கூட பெரிய கால் தான் நீங்களாம் எனக்கு குளிக்க மாட்டா பழகுறியா நீங்களாம் வந்து எனக்கு இந்த படியில பைத்துக்கா போட்ட மாரி அதெல்லாம் பைத்துக்கா நின்றுட்டு கிளம்பிடும் உனக்கு எனக்கு ஏணி வச்சா கூட எட்டாது கைன்ற அதெல்லாம் எட்டு இப்ப சரியா போடுது மாத்திரை சாப்பிட்டதுல சரியா போடுது கைன்ற மண்டையில மாடு மேய்க்கும் மச்சானுக்கு மத்தியானம்
ஏம்பல ஒரு அண்ணூண்டா கறி தூக்கிட்டு போனேன். ஆமா எல்லாம் வேய்ச்சி வத்தல் போட்டியா? ஏங்கன்ற ஒரு 2 துணி குட்டியா பாருங்க. ஆனா நீ பெரிய ஆளு, நாங்க சின்ன ஆளு. நாங்க கீ வரப்பு, ஆமா நீ மே வரப்பு. இதை சொல்லி சொல்லியாதான் பூரா வரப்பையும் வாங்கிட்டீங்க. இப்ப ஒரு வரப்பு கூட எங்கிட்ட இல்ல, பூரா நீங்க தான் வாங்கிட்டீங்க. ஏங்கன்ற அந்த மூலையில வந்து ஆமா அந்த பிரிட்ஜில வந்து எங்க வீட்டுக்காரர் ஒரு கண்ணுக்குட்டி சேர்த்து போச்சு அறுத்து வச்சாரு. ஆமா பிரிட்ஜில இருந்து 4 கிலோ கறி நான் தனியா எடுத்து வச்சிருந்தா வியாபாரம் இல்லை. ஆமா அந்த வியாபாரத்துல அந்த கறி வச்சிருந்து உப்பு தானே போடுங்கன்னு வச்சிருந்தேன். ஆமா நீ என்ன சொன்ன? அது என்ன நட்டுட்டு கிடைக்குது? இந்த மயில் நஞ்ச கோயாட்டம். நீ என்ன சொன்ன? கோயில் நோவு போட்டுச்சுன்னு 18 அறுத்துட்டு போறானு. எங்க ஊர்ல ஒருத்தருக்கு சத்தியமா 150 200 ஏக்கர் இருக்கும். உண்மையில கடவுள் செஞ்சா. அவன் என்ன பண்ணா, நம்ம மேல நிலம் கூடாதுன்னு சொல்லிட்டு காலனிக்கார மேல ஒரு 50 ஏக்கர் ஆட்டுறதுக்கு எழுதி வச்சுட்டான். அது எத்தனை தலைமுறை ஆச்சு தெரியல. இதை எப்படியோ கண்டுபிடிச்சி இவன் கோர்ட்ல போய் கேஸ் போட்டு வாதாடி 50 ஏக்கர் ஜெயிச்சு அந்த ஊர் காலனி மக்களுக்கு பூரா 10 சென்ட் 20 சென்ட் எழுதி கொடுத்தான் கூட்டு மனைக்கு. அந்த மாதிரி இந்த மக்கள் நம்ம சும்மா நினைக்க கூடாது, சாதாரண நாள் நினைக்காத. அதுக்கு முன்னதான் பள்ளிக்கூடம் பக்கம் போட்டு வாசனை இல்லாம கடந்துட்டு. இப்பெல்லாம் நம்மளோட அவங்களுக்கு தான் பவர் அதிகமாகுது. எப்படியா படிப்புல இருக்கட்டும், அதுல வேலையில இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். 10 போலீஸ் இருந்தா 8 போலீஸ் காலனிக்காரனா தான் இருக்கிறான். இங்க யாருன்னா வந்துட்டு போறாங்கடப்பா. இல்ல இது சொல்றது தப்பா நினைக்காத, 2 பேர் தான் நம்பாளாக்குறான். அது போல டீச்சர் வாத்தியார் கூட பாரு, பூரா அவங்க தான் இருக்கிறாங்க. ஏன் அவங்க நம்ம இந்த சமுதாயத்தை விட்டு ஏஞ்சி வெளியே வரணும் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு படிக்கிறாங்க. நம்ம ஆளு பூரா சொத்து திமிரு பண திமிருல பாத்துக்கலாம் போடா 10வது வரைக்கும் தாண்ட மாட்டேங்கிறான். 10வது போக மாட்டேங்கிறான். 10வது 10 தடவை ஓய்வு சாப்பிட்டு போய் வரும். இது என்ன ஊரு கைன்ற? இதா இது என்ன ஊரு கைன்ற? ஆமா அத்தான் சொல்லுது. அத்தான் சொல்லுது. நீங்களா என்னைக்கு பெங்களூர் மெட்ராஸ் போனீங்களோ அதோட எங்களை மதிக்கத்துல பாரு. ஏன் என்ன பண்ணுது? எங்க கயித்துலயும் எங்க கையிலயும் எங்க காதுலயும் இருக்கும் போது உங்களுக்கு இருக்குதா? வளையமா போட்டிருப்போம். சாதாரண நகையா இது? ஏங்க சேட்டு கறி எடுத்துட்டு போனா செருப்பாலே அடிப்பான். ஏங்க நீங்க வந்து எங்களுக்கு தரகுறவா பேசுறீங்க. எங்க வீட்டுக்காரர் வந்து எங்க வீட்டுக்காரர் உங்க வீட்டுக்கு வர்றாரா? என்ன கேஸ் வந்து பாத்துருக்கிறியா? இது வரைக்கும் கிடையாது. உனக்கு உன் பொண்டாட்டியா? நான் போய் அந்த வீட்டுல பொண்ணு கட்டி வந்த பாரு, அதோட சரி. இன்னும் திரும்பி கூட பாக்கலையாம்மா. ஏன் இந்த மாசம் ஆடி வச்சு கொடுக்குறமே, அதனாலதான் பாக்க மாட்டேன். ஏங்க உன் பொண்டாட்டி வந்து குழம்புல உப்பு இல்ல. என்னது உப்புல குழம்பு இல்ல, குழம்புல உப்பு இல்ல, சோறு நல்லா வடிக்கல. ஆமா அப்படின்னும் போது தட்டுல போட்டு கொண்டு வந்து கொடுக்கும் போது ஆமா நீ சொல்லுவ, நீ வந்து பாட்டு பாடுவ, ஏசுவேன், அப்படிதான் ஏசுவேன். நான் என்ன ஏசுனா? நீ என்னன்னு சொல்லுவோம் பொண்டாட்டிய? நான் என்ன சொல்லுவேன்? அது வாயாலையும் அம்மாலையும் போட்டுக்கிட்டு ஒரு இலகார போல வச்சு இலகாரமா போச்சு உங்களுக்கு. இது ஒரு இலகாரமா போச்சு உங்களுக்கு. ஏங்க எங்க வீட்டுக்காரர் உங்கள்கிட்ட தானா வராரு? நீங்க வந்து பாட்டு பாடி கூப்பிடுறீங்க, அவர் வராரு. ஐயோ அவர் வந்தாருன்னா சும்மா சிலும்புற சிலும்பு 10 நாளைக்கு ஆம்பளை ஞாபகமே வராது பாரு. போய் உக்காடுற மாதிரி உட்காந்து ஏங்க அவனை பத்தி பெருமை பேசிக்கிறேன். இந்த ஊருக்கு வந்திருக்கிறனே அவனே எப்ப போவான் இந்த அம்மாச்சி கைசி தெரியும் நினைக்கிறான். என்ன காரணம்? அவன் என்னமோ பாக்குற பார்வை சரியில்லை. மூணை கொத்துற குறவு அதை பாக்குறான். அதை வேற பெருமையா சொல்லிட்டுக்கிறான். எவனே ஒருத்தன் சொல்லிட்டானா அதே பேசிக்கிறேன். இந்த ஊருக்கு வந்திருக்கா கோரப்பட்டுக்கு? கோராப்பட்டு காரப்பட்டு நம்மளுக்கு அத்தா வத்து வாயில வாயில வத்தாது. ஏன் கைண்ட அத்தையா சொல்ற? ஒரு ஆளா 2 ஆளா? கைண்ட நாங்களும் அப்படி கிடையாது. கைண்ட பேர் விட்டாலும் வாய் தெரியாது. கைண்ட இந்த காரப்பாட்டுக்கு வந்திருக்க கைண்ட எம்மா பேர் உக்காந்து இருக்காங்க. ஆமா இவங்க ஒரு மரியாதை கொடுக்கணும். கண்டிப்பா. இது நாடு, இது நாடு, தமிழ்நாடு.
உங்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் செய்து கயின்ற இருக்கட்டும் கயின்ற வணக்கம் போட்டு தான் எங்களுக்கு ஆளு உருப்படி இல்லாம பண்ணிட்டீங்க கயின்ற ஓ ஒரு கதை ஒண்ணு பேசணும் உட்காரு எந்த உக்காது வாங்க கூட நான் உக்காட்டா அட உட்காரு என் மரியாதை என்ன என் கெவுரு என்ன வேற கொல்லுக்காரன் வேற சண்டை போடுறான் சொல்லு கயின்ற அந்த பிரிட்ஜில வந்து ஆமா கண்ணுக்குட்டி அறுத்து வந்து நான் 4 கிலோ கறி வச்சிருந்தேன் ஆமா 4 கிலோ கறி வந்து வியாபாரம் போவலன்னு ஆமா அந்த ஐஸ்ல வச்சிருந்தனே ஆமா அந்த முட்டி எலும்ப கடிச்சிய ஆமா முட்டி எலும்ப கடிச்சிய இல்ல அதைதான் கடிச்சியா அதெல்லாம் கடிச்சியா இல்ல இததான் கடிச்சியான்னு கேக்குறேன் சொல்ற மாதிரியா அதை விடு கிட்டே நெருங்க போன கவுல் அடிக்குது அதை வேற போய் கயின்ற உள்ள எலி செத்த கவுல் அடிக்குது ஏன் பொட்டிக்காரா நீதான் போய் கடியாண்டா கயின்ற போன வாரம் ஆமா கை காலு தெம்பு இல்ல என் பிள்ளைக்கு வந்து வாழைக்கால் மாதிரி வருது காலை ஈத்து நடக்கிறான் அந்த நல்லி எலும்பாகப்பட்டது ஆமா ஒரு 2 கிலோ வேணும்னு அந்த எலும்பு தான் கடிச்சா இல்ல என்ன தான் கடிச்சியா அதெல்லாம் அதுக்கெல்லாம் அது வாங்க மாட்டாங்க 8 நோய் வந்து அதை வாங்கி கொடுப்பாங்க இல்ல இல்ல புள்ள நோய்ஞ்சால கிடைக்குதுன்னா கறி வாங்கி கொடுப்பாங்க தட்டி டாக்டர்கிட்டே போனா சர்டிபிகேட் கொடுத்துறான் ஏன் கயின்ற டெய்லி 100 கறி மாட்டு கறி வாங்கி கொடு புள்ள நல்ல தெம்பா இருப்பான் கயின்ற 3 கிலோ கறி ஆமா 2 கிலோ முட்டி எலும்பு வாங்கினியா கருத்தினியா பீத்தினியா எனக்கு காட்சி கருத்தினியா அங்க போனா சரியா போச்சு எல்லாம் வாட்டமா இடம் மூச்சு மிஞ்சாத வந்து பட்டுட்டீங்க வந்து மெல்ல முடியல உங்க அப்பாவுக்கு வந்து பேரம் பேராச்சா படிக்கும் சரி சரி ஏன் கயின்ற உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் பல்லா இல்ல ஆமா அந்த தொரப்பு ஒரு காகலா ஆமா அந்த ஈரலா ஒரு காகலா அப்படின்னு வாங்கிட்டு போனீங்க 3 கிலோ கறி ஐயா 3 கிலோ கறி நான் என்னன்றேன் உன் வீட்டுக்காரன் நீ வள்ளின்னு பாவம் ஒத்த காலம் நிக்கிறான் பாக்கலாமா அவனை போய் பாக்குறேன் பாக்கல பொண்டாட்டி வச்சாலா அருமையான பொண்டாட்டி என் பொண்டாட்டி எவன் பேசுறானோ அம்மா கூலி வச்சா ஒன்று தப்பா பேசல நீ பொண்டாட்டி நான் எதுவும் தப்பா பேசுறேன் கற்பாயே பத்து நாளைக்கு இனிமே உனக்கு பொண்டாட்டி ஞாபகமா வராதா ஏன் சொன்னி கழிச்சு வந்துட்டான் எங்க வகையெல்லாம் அப்படிதான் இருப்போம் 8 பொண்டாட்டி 10-11 நாளா வீட்டுக்கே போற மாதிரி அம்மாவா நாளைக்கு போகுது போகுது பண்ணி விட்டுருக்கோம்
சுவேட்சமாக கிடவுது. இந்த தினத்தில் சந்தோஷப்படியாக அழைத்தங்களே வேலைக்கு போகணும். அந்த சந்திரசேகரன் இருக்கிறாரு, அவருக்கு பணிவிட வேலை செய்யணும். வேலைக்கு போறதை நிறுத்தி தம்பி அது என் கண்ணு முன்னாலே அடிக்கிறேன். 2 மாசம் அடிக்கிறேன், நான் 2 மாசம் என் கண்ணு முன்னாலே செய்யலாமா? நீ ஒரு ஆள் ஏன்னா நீ ஆனா இந்த வாட்டில நடக்குது இல்லடி சாணி அல்லாத கிடக்கும். ஆமா, மாடு வந்து தண்ணி காட்டாத கிடக்கும். இப்பயுமா ஒன்னு கூட்டாங்களா? படி ஒன்னு கூட்டாங்களா? கூட்டாங்களா ஒண்ணு அப்படியே பொட்ட பையன் பொண்டாச்சு. யாரு போட்ட பையன்? உன்னை பங்காளியா கூட பங்கு வச்சுட்டு சேர்த்தது இதுக்குதானா? யாரு ஊரு கல்பாய் சுத்தலிங்க அப்பன் குஞ்சுக்க பயப்படல, வா குஞ்சுக்கா நான் பயப்பட போறேன். கல்பாய் இன்னைக்கு நாம அங்க வேலைக்கு நாம போக கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு கோயில் இருக்குது, அவங்களுக்கு சாமி இருக்குது, அவங்க திருவிழா தேர் போட்டு கொண்டாடுறாங்க. அத போய் நாம வேடிக்கை பார்க்கணும். நம்ம நாட்டுல, நம்ம இந்த தெருவுல, நம்ம நாட்டுல நாம ஒரு கோயிலை கட்டி ஒரு 10 நாளைக்கு நாம ஒரு திருநா போட்டு போடணும். இன்னைக்கு எங்க மாலை மரியாதை வச்சுக்குவேன். நான் ஒரே உங்களுக்கு ஒண்ணு போடணும். இன்னும் ஒரு ஆளுக்கு அப்படி ஆனா சரி ஏன் தம்பி வீரன் தோட்டிய சீக்கிரம் கொடுக்கலாம். எங்கேயா வேலைக்கு போக கூடாது. வீரன் தோட்டி தற்போ
வணக்கம் 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 உனக்கு வணக்கம் வைக்கிறாரு நான் வளர்ந்துட்டேன் வணக்கம் சாமி நல்லா சாமி பையன் நல்ல பையன்டா மரியாதையான பையன் காலனில போனாலும் பையன் அடக்க உடக்கமா இருக்கான் அப்பா அந்த மீசி பார்த்தாலும் இவனுக்கு ரொம்ப குண்டிலாம் கோயம்புதியாப்பா சாமி அன்னைக்கு மாட்டுக்காரி வாங்கிட்டு போய் அது காத்து குத்தா சாமி சரிப்பா நானா சுருக்கு மாட்டி சேர்த்துலாம் போல இந்த பொண்டாட்டம் ஒருத்தன்கிட்ட வாங்கினாலும் வாங்கிட்டேன் என் பங்கத்தை ஒரு 50 சனம் உக்காந்துக்குது இந்த மாதிரி என் பங்கத்தை வாங்குறானே நல்லா கேக்குறேன் ஆமா என் பொண்டாட்டி என்ன சாண்டா குடிச்சவனு கேக்குறேன் நீ காசு வாங்கிட்டு தர மாட்டீங்க என்ன சாமி களி காய்ச்சி எங்க பங்கம் போகுது வாயாளி ஒம்பாளி போட்டுக்கின்னு காசு தரேன்னா எப்படா தரணி எப்படா தர காசு உங்களை நம்பி 18 காய்ச்சி கூட வாங்க சரி போன பழப்புளி விட்டு 2 கிலோ மாட்டு கறி வாங்க எது வச்சிருக்கிற எது வச்சிருக்கிற என்ன கண்ணு புட்டு செருப்பால் அடிப்பான் அது செருப்பு புட்டு வச்சுருங்க வெளியே போயிட்டு வரலாம் சொல்லுங்க பத்தி கழிச்சிருவேன் பாப்பா நல்லா இருக்கிறாளோ யான் பாப்பா யான் பாப்பா உங்க ஆயா செத்துட்டாங்க நான் மோதடிக்கு வந்தல சாமி ஆமா எங்க பாட்டி செத்துட்டா உங்க ஆயா செத்துட்டாங்க நான் மோதடிக்கு வந்தல ஆமா பாப்பா என்ன பார்த்து கண்ணு அடிக்குது சாமி ஒண்ணு பார்த்தா ஆமா சாமி ஆமா நீ கொஞ்சம் நல்லா ஆள் வாட்டம் சாப்பிட்டா ரொம்ப படுத்தாலும் நிறைய இறங்கி வருவேன் அவன் வேற என் தாக்காரங்கிறான் தானா போட்டு அவனே திண்டு போட்டான் நீங்க என்ன புண்ணியம் சாமி போனா நாங்க தான் முன்ன பாரோம் நீங்க தான் முன்ன மோலாடி என்ன சாமி இரு சரி நீங்க கவுண்டரு செத்துட்டாலும் நாங்க தான் முன்ன மோலாடிக்கிறோம் ஓஹோ அதே உங்க சாமி முன்ன போனாலும் நாங்க தான் முன்னால மோலாடிச்சு போறோம் ஆமாண்டா நலங்கு வச்சாலும் இவனுதான் அடிக்கிறானு தண்ணி ஊத்தினாலும் இவனுதான் அடிக்கிறானு மஞ்சள் தண்ணி சுத்தினாலும் இவனுதான் அடிக்கிறானு நீ உட்காரு ஒண்ணு கூட்டமா நீங்க தான் ஜாகணும் மெனே ஏறி வர பத்தியா அப்படியே இருந்தாலும் எங்க விவசாமி காலனிக்காரன்றா ஏன் அம்மா நாங்க ஸ்நாக் பண்ணிட்டு வந்தோம் காலனிக்காரனா உனக்கு அம்மா இலகாரமா என்ன பண்ணுது ஏன்டா அழினார இந்த வயசுல இது திறமை சாட்டியால் அடிக்குத இது எந்த கம்யூனிட்டிக்கு வந்துடும் இந்த தெவிடியா பையனுக்கு வந்து தானா மருந்து குடிச்சு செத்துடலாம் ஓ இது எனக்கு போனது தானே இது ஆள் உருவம் தெரியல வேற ரெண்டு மோலத்தை கொடுத்துட்டு அந்த மோலை நீ சத்தியமா இவன் எனக்கு போன இவன் அந்த மோல் தறிட்டு பார்த்தா இவன் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்பா இவனுமா மெட்டு தாண்டபடி அடிக்கிறாயா
அவளை வந்து ஊயினா தகடே நினைச்சுடுவேன். சாமி இப்போ ஒரு இடத்துக்கு நீங்க பொண்ணுக்காக போனா கூட உங்க மூஞ்சில தூணு காரு போயிடாங்க சாமி. எதுக்குல பயிற்சிருக்கிறா? அதான் எங்க ஜாதியில நாங்க போய் பொண்ணு எடுத்தா அங்க அங்க கூப்பிடுறாங்க. இவரு போக்குவரத்து அமைச்சர் இவரு வாங்க வாங்க. திருமாவளம் வந்திருந்து உங்க பாரு உச்சத்துல கண்ணு வச்சு போறோம். இது சொல்லிட்டு என்ன ஓனவாங்க கூய தாய் அப்படி கல்யாணம் ஆகி போச்சு. கல்யாணம் ஆகி போச்சு. சாமி தொட கொட்டாத அப்படியே இருந்தாலும் எனக்கா கல்யாணம் ஆகி போச்சு சாமி. பாஞ்சு வயசுதான் ஆகுது அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டு மிச்சம் தானே என்ன 2 லட்சம் மிச்சம் சும்மா சாதாரணமா 2 லட்சம் ரூபா மிச்சம். அதனாலதான் உன் மௌனுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணவே போட்டு அதேதான் போனா பொண்டாட்ட வரணும். கல்யாணம் ஆகி போச்சு சாமி. உனக்கா? ஆமா சாமி. நீங்க சாமி முடிக்கல. நீ வெளிநாட்டுக்கு போறனே எப்ப போற? எவ்வளவு எதுக்கு அவ்வளவு வெளிநாட்டுக்கு போச்சு? இல்ல நீ வெளிநாட்டு போயிட்டா குடும்பத்தை நான் பாத்துப்பேன். ஒண்ணு நான் பாத்துக்கிறேன். சரி போ. மருமாவை தானே வேற யாரு? எவ்வளவுதான் அப்பயே உனக்கு பெருமை எடுத்துன்னு கேட்டியா? என்ன ஒரு ஆளு பேச்சு விடுற குசு அப்படியா இருந்தாலும் பொண்டாட்டி ஓட்டுகிறோம். உன் பொண்டாட்டி ஓட்டம் நீ தானே சொன்ன? என் பொண்டாட்டி ஓட்டுவேன். பொண்டாட்டி ஓட்டம் சாமி. சரி சரி. என் பொண்டாட்டி பார்த்தனும் அவ்வளோ ஒரு அற்புதமா இருப்பான். என் பொண்டாட்டி பேர் அமிர்தவல்லி. வீராய் வீராய். என் பொண்டாட்டி வீராய். அதே வீராயி. Ay,
என்ன நீ ஒண்டிதான் தோசை சாப்பிட்டியா? நாங்க தோசை சாப்பிடலையா? சாப்பிட்டீங்களா? ஏய், எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கும் நான் ஒரே ஒரு பையன் ஒரே பையன் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என் முன்னாடி நான் சொன்னேன் டெய்லி ஆட்டாட போறேன், ஊரா ஆட்ட ஆடுறேன், நல்ல வடை பாயத்தோட சாப்பிடுறீங்க, இட்லி தோசையா சாப்பிடுறீங்க. எனக்கு மட்டும் இட்லி தின்ன ஆசையா இருக்காதா? எனக்கு சாப்பிடுறது ஆசையா இருக்கா? தோசை சாப்பிட எனக்கு தோசை சாப்பிட ஆசையா இருக்காதா அப்படின்னு என் முன்னாடி சொன்னான். மூடி வாயா அப்படின்னா திருக்கோளூர் போனேன். திருக்கோளூர் பக்கம் அரகண்டநல்லூர் அங்க இருக்குது பெரிய கமிட்டி. அங்க போய் 5 மூட்டை நெல்லி ஏத்தினேன், கொண்டாந்து இறங்கணும் வீட்டுல. எம்மா தோசை வேணுமோ சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னா என் முன்னாடி என்ன பண்ணா 5 மூட்டை நெல்லி வேய்ச்சி போட்டா குத்தனா 2.5 மூட்டை அரிசி ஆச்சு. 2.5 மூட்டை அரிசி ஊற வச்சுட்டா இட்லி சூட பொண்டாட்டி. 2 மூட்டை அரிசி, 1 மூட்டை உளுந்து, 3/4 மூட்டை வெந்தயம், 1/2 மூட்டை உப்பு பூரா ஒப்பா ருப்பி கம்மியாட்டி. அப்பதான் தோசை போசம் இருக்கும், அப்பதான் சூடு சொரணம் இருக்கும். உப்பு இருக்குது இத போராட்டி ஒன்னா ருப்பி என் முண்டாட்டி திறமையா 3 தோசை சுட்டுட்டாங்க. ஆமா 3 தோசை சுட்டா கொல்ல இருந்து வீட்டுக்கு போனோம். 8 வயது தோசைய நெல் எடுத்துட்டு வந்த நானு, உப்பு வாங்கிட்டு வந்த நானு, உளுந்து வாங்கிட்டு வந்த நானு, எல்லாம் வாங்கிட்டு வந்த நானு. எனக்கு தோசை எடுத்து வைடி. யாரு கேட்டது? உன் பல்லு உடச்சுடும் என் மகனை. இவனுமா என் முன்னாடி கேக்குற மாதிரி கேக்குறாயா அப்படி சொன்ன உடனே இன்னைக்கு உனக்கு எனக்கு ஒரு பந்தயம். எப்படி யாரு முன்ன கொட்டுறாங்களோ அவங்களுக்கு ஒரு தோசை, யாரு 2வது கொட்டுறாங்களோ அவங்களுக்கு 2 தோசை. இதானா அவனு கவுந்து அடிச்சு போய் படுத்துக்கிட்ட நடு. ஆமா படுத்துக்கிட்ட ஒண்ணு என் முண்டாட்டி என்னோட சாமர்த்தியம் அவன் என் பின்னாடியே வந்து படுத்துக்கிட்டான். அவங்க படுத்துட்டாங்க. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அவளும் கொட்டல, நானும் கொட்டல. ஆமா ஊர் சனம் முறை கூட்டினாங்க. என்னோட கெட்டுக்காரன் விட்ட முந்தா நேரத்து தோசைக்கு சண்டை விட்டு போட்டாங்க. இப்ப நம்ம பூட்டு இருக்குது அவனு தோட்டி தலைவர் மனைகார் 3 பேர் வந்தாங்க. கதவு சண்டை எட்டி பார்த்தாங்க. 2 பேர் படுத்து கண்டமா கெட்டிக்காரன் முன்னாடி செத்துட்டாங்க, சுத்தமா செத்துட்டாங்க. அவனு ஊரா தண்டோரை போட்டாங்க. சொல்லு ஏன்டா கம்மியாட்டி 2 பேரும் படுத்துருக்க ஏன்டா எட்டி பாரு கேக்குறது. இத நான் கேட்டு பூன்னா எனக்கு ஒரு தோசையா கம்மியாட்டி பையா நம்மளுக்கு தோசை ஒன்னா போடுமே அவனு பல்ல கழிச்சு படுத்துருந்தான். கடவை மட்டான் இடிச்சான். கடவை இடிச்சு 2 பேருக்கு தூக்கிட்டு வந்து வெளியே போட்டு சின்ன மூலம் பெரிய மூலம் வச்சு வாங்குது. சொந்தக்கார பந்தக்கார பூரா தேப்பையா வராங்க. ஊர்ல இருக்கிற கேவி பூரா என்கிட்டே வந்து உட்காந்து அழுகுறாங்க. மூக்கு செடி சிந்தி என் மேலே தொடக்குது. ஒரே கவுளு
8 நவுந்து உட்காரு கேள்வி சொல்லிருப்பேன். சொல்லிருப்பீங்க. தோசை ஒண்ணா போடுங்க. ஒண்ணா போடுங்க. அவனு பல்ல கழிச்சு பத்துனேன். ஆமா. பத்துன உடனே 2 பேர்த்து ஒரே பாடையில கட்டி தூக்குனாங்க சுடுகாட்டுக்கு. சுடுகாட்டுக்கு. ஆமா. சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போனாங்க. சுடுகாடு கிட்ட போச்சு பாட. ஒரு கண்ணால மணி திறந்து பார்த்தா எப்பா 4 டிப்பர் கட்ட அடிக்கிறது. எதுக்கோசரம்? எங்களுக்கு கொழுத்து தாட்டுறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியல. இந்த 4 டிப்பர் கட்டில கொண்டு போய் எங்களை 2 பேர்த்து தூக்கி வச்சு என்ன பண்ணாங்க? ஊர் சாணம் பூரா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்க இருந்து யாரு? 3 பேரு. தோட்டி தலைவர் மனைகாரு. இவனு 3 பேரு பந்தத்து கொளுத்தி கட்டகரத்துல நெருப்ப வச்சானுங்க. சுருக்குச்சு. எப்பா இனிமே நம்ம உயிர் தப்பாது, வாசிவான ஒரு மயிரவான அப்படின்னு எனக்கு ஒண்ணுன்னு எதிர்பார்த்தான். என் பொண்டாட்டி எனக்கு பின்னாடி எனக்கு 2ன்னு அவ மொத்தம் அங்க இருந்து எத்தனை பேரு? 3 பேரு. அவனுக்கு பிடிச்சானும் 3 பேர் ஓட்டம். என்னோட ஆம்பளை போன ஏஞ்சி 1ன்னு குதிக்குது, பொம்பளை போன ஏஞ்சி 2ன்னு குதிக்குது. இது 2 சுடுகாட்டு பேச்சா சட்டங்குது. அவனு பிடிச்சானும் ஓட்டம். அவனு ஓட நான் ஓட அவனு ஓட ஓடையா இருக்குது. ஒரு ஓடையில கூட சூத்து தங்கிடுற கம்மியாச்சு. இன்னும் ஒழுங்கான மழை பெய்யல. ஆமா. சரி 3 நாளா பட்டினியா கிடந்தமா இந்த தோசை வீட்டுல சாப்பிட்டுரும் அப்படின்னு வீட்டுக்கு போனா இந்த இழகு அந்த அம்மாக்கு திண்டு விட்டுக்குதுவா. அது வந்து பசுவோட தான் வந்து மக்கள் மாயவலையில் மாட்டு